கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 84ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனம். 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். இப்போ தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிற அந்த ஸ்தலத்திலே இங்கே 84ஆம் சங்கீதத்தில் அநேக காரியங்களை சொல்லப்படுகிறது. நான் பார்க்கலாம். 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அப்போ வாசஸ்தலங்கள் என்ற பெயர் வருகிறது. 2ஆம் வசனத்திலே என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் கவனமாய் இருக்கிறது. இங்கே ஆலய பிரகாரம் என்று வருகிறது. 3ஆம் வசனத்திலே என் ராஜாவும் தேவனுமாகிய சேனைகள் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் என்று அங்கே சொல்லப்படுகிறது. 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய வீடு என்று சொல்லப்படுகிறது. 5ஆம் வசனத்திலே அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலே சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆமென். அப்ப கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய வாசஸ்தலம், கர்த்தருடைய பிரகாரம், கர்த்தருடைய பீடம், இப்படி சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வீடு, இப்படிப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய தேவனுடைய ஆலயத்தையே குறிக்கிறது. அதிலே வந்து நாம் காத்திருப்பதை கர்த்தர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொன்னால், இவர்கள் இந்த இடத்துல நாம் போய் வாசம் பண்ணுகிற பொழுது, அங்கே நாம் போகிற பொழுது கர்த்தர் இவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்கள் செவ்வையான வழிகளை கை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவருடைய வாசஸ்தலத்திலே, அவருடைய ஆலயத்திலே போய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய ஆலயத்திலே போய் பிரசன்னத்தை உணர்ந்து அவரை துதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் பாருங்க, நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய பிரசன்னம், நம்முடைய நாம் செல்லுகிறக்கூடிய இடம் கர்த்தருடைய ஆலயமா இருந்து அது வாசற்படியா இருந்தாலும் தேவன கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவு பெறுகிறான். இப்போ கர்த்தரை காணும்படியாக, தரிசிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் அவருடைய வாசற்படியிலே போய் நாம் காத்திருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு தயவு தருகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவதை போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினான். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவாவை தேவன கர்த்தர் மோசேக்கு அடுத்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியான கிருபை தந்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! கர்த்தர் சமூகத்தில் இருப்பது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவது, கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் பிரவேசிப்பது, அவருடைய வீட்டிலே நாம் பிரவேசிப்பது, கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை, எவ்வளோ பாக்கியவர்கள் என்று சொல்கிறார். நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்லுவோம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் தங்கி இருப்போம், கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் நாம் துதிப்போம். கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாக மாற்றுவார். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது. ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்முடைய வாசற்படியில் காத்திருக்கிறதை என் தேவன கர்த்தர் கவனிக்கிற தேவனாய் இருக்கிறவருடைய நன்றி நாமத்தை மையப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உலக பிரகாரமாக உலகத்துக்குள் நாங்கள் செல்லாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற கிருபை கொடுத்து எங்களை பாக்கியவான்களாக கர்த்தர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.